நன்றி 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 நன்றியோடு துதித்து பரிசுத்தரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்களில் உயர்ந்திருக்கிறவரே எமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் கூடி என் நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியாமை ஸ்தோத்திரம். எங்களை சமூகத்தை தாழ்த்துகிறேன். ஒரு தயவுள்ள கருத்து அடியார்களை நடக்கும்படியாமை ஸ்தோத்திரம். அப்பாவை ஆராதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தயவு செய்யும்படியாமை நோக்கி பார்க்கிறேன். எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். உமது நாமம் மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்தும்படியாமை ஸ்தோத்திரம். வல்லமுள்ள தேவன் மகிமையான செய்யும்படியாமை நோக்கி பார்க்கிறேன். துவக்கம் முதல் முடிவு வரை தேவ கிறிஸ்து தேவ கரம் அடியார்களை நடக்கும்படியாமை ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். தேவரையுடைய பிரசன்னம், தேவரையுடைய சமூகத்தின் கரம் வல்லமையான காரியங்களை செய்யும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். உமது நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இசைக்கருவிகள் இல்லை, அதாவது ஃபோனில் போட்டு மியூசிக் போடுறது கூட இன்னைக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். வாங்க. ஸோ இன்னைக்கு இசைக்கருவி நமது கரங்களில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுத்தும் ஒரு சில பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ராஜா மாளிகையில் ராப்பாக்களாய் அமர்ந்திருப்பேன் பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே.
இன்றுரைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவாயின்றோயே ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவாயின்றோயே ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவாசிக்கேனோ ஆராதனை உமக்கே கருதி எங்கள் நீதியே யெகோவாசிக்கேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாகும் யெகோவாவுக்காக ஆராதனை உமக்கே பரிசுத்தமாகும் யெகோவாவுக்காக ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா உத்தேனோ ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா உத்தேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உதயாளரே ஆராதனை உமக்கே உதயாளரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்தி தேவநாமத்தை மகிழ்வுபடுத்தும் உள்ளத்திலே போஸ்கோ அவர்கள் முன் வந்து நம்மை ஆராதனைக்குள்ள நடக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிற இதனால் என்னோடு கூட ஹாஸ்டலில் படித்த சகோதரர் ஒருவர் இறந்து விட்டார். அவர் குடியாத்தம் பகுதியில் அவருடைய வீடு. ஸோ இதனால் ஆராதனை முடித்து இங்கே போக வேண்டியதாக இருக்கிறது. அதுக்காக செபித்துக் கொள்ளுங்க. அந்த குடும்பத்துக்கு சமாதானம், அது ஆரோக்கியம் வர வேண்டும். ஏறக்குறைய 46-47 வயசு தான் ஆகுது. ஒன்றும் பெரிய வயசு கூட இல்லை.
ஒரு 10 நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஒரு 2-3 மாசமா ஒரு 10 நாளாக கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருந்து நேற்று தினத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. கர்த்தாவே அவர் மதித்து போய்விட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி. அவருடைய பெயர் முத்து என்று சொல்லி அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அந்த குடும்பத்துக்கு சமாதானம் ஆறுதலும் கிடைக்க வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சரி, உண்மை ஆராதனைக்குள்ள வழி நடத்தும்படியா ஃபர்ஸ்ட் போஸ்கோ போட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சீயோனிலே அம்மி ஆண்டவர் நாமத்தை பரிசுத்த பிதாவே, தகப்பனே, நாளுக்காக நன்றி அப்பா. இதை வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே உடைய கரையில் இருக்கிறாங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, வந்திருக்கிற நோக்கம் ஆண்டவரே ஒரு மகிமைப்படுத்த மட்டும்தான் அப்பா. எல்லாத்திலே ஆவியானவரே, இந்த இடத்துல ஆண்டவரே நீங்கள் இறங்கி வருவதற்காக சோதனை பாடும்போதும் ஆண்டவரை வார்த்தை கொடுக்கும் போதுப்பா, உங்களோட மகிமை பலமாக இறங்கட்டணும்ப்பா. நீதி பொறுப்படுங்கப்பா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. வாயோடு வாயாக இருந்து ஆண்டவரை நீங்கள் பாடுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. பேசி நாமத்தை கொண்டு செதுக்கிறோம். ஆமென். இயேசுவை போல உலகில் யாருமே இல்லை. என் ராஜாவை போல யாரும் இல்லை. உலகத்தில் நான் தள்ளப்பட்டேன், மனுஷரால் நான் வெறுக்கப்பட்டேன். ஒரு பாட்டு. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேன், பாடாத பாட்டெல்லாம் பாடி வந்தேன். கடல் தொல்லை கஷ்டங்கள் வந்ததையா, இயேசுவின் கிருபையினாலே மறைந்ததையா. அல்லேலூயா. இதோட சேர்ந்து பாருங்க. இயேசுவை போல யாரும் இல்லை என் வாழ்வில். ஏது சொல்ல ராஜாவை போல யாரும் இல்லை என் வாழ்வில். ஏது சொல்ல இயேசுவை போல யாரும் இல்லை வாழ்வில். சொல்ல ராஜாவை போல யாரும் இல்லை வாழ்வில். சொல்ல உலகத்தாலே நான் தள்ளப்பட்டேன், மனிதராலே நான் வெறுக்கப்பட்டேன். உலகத்தாலே நான் தள்ளப்பட்டேன், மனிதனாலே நான் வெறுக்கப்பட்டேன். இயேசுவாலே நான் பிடிக்கப்பட்டேன், இயேசுவாலே நான் பிடிக்கப்பட்டேன். மனிதர்கள் நடுவிலே நான் உயர்த்தப்பட்டேன், பாழான மனிதர்கள் நடுவிலே உயர்த்தப்பட்டேன். இயேசுவை போல யாரும் இல்லை, யாரும் இல்லை
ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி வந்தேனா, பாடாத பாட்டு எல்லாம் பாடி வந்தேன். உலகிலே பாவியந்து பெருக்கவில்லை போல யாரும் இல்லை சொல்ல ராஜாவை போல யாரும் இல்லை சொல்ல அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதம் 6வது மாதம் அல்லேலூயா 28வது நாள் ஆண்டவர் 6 மாதங்கள் நம்மை கண்மணி போல நடத்தினார் ஆண்டவர். அல்லேலூயா. எப்படி நடத்தினாரு? கண்மணியை போல. ஒரு முடி விழுந்த கூட ஆண்டவருக்கு தெரியும். உள்ளங்கையில் ஆண்டவர் மறைந்திருக்கிறார். 6 மாதங்கள் எப்படி போறது தெரியாது. நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். நோய் வந்தாலும் ஆண்டவர் தான் பொறுப்பு. வேலைக்கு அவர் தான், கஷ்டத்துக்கு, கவலைக்கு, துக்கத்துக்கு எல்லாம் அவர் தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. வாரம் கூட ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆண்டவர் கிருபையினால கைக்கு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி ஆண்டவர் இருந்தாரு. அது டாக்டர் மூலியமாக ஆண்டவர் செய்த நன்மைகள். அல்லேலூயா. கிருபைகள். அவர்கிட்ட வந்து நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருடைய கிருபை தான் எல்லாம். அல்லேலூயா. இன்னும் நடக்க வேண்டிய 7வது மாதம், இன்னும் 6 மாதங்கள் 2026 ஆண்டவர் வெற்றிகரமாக நடத்துவார் என்று நம்ம நம்பலாம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள். ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. எது நடந்தாலும் அது யாரு? ஆண்டவர் தான். எது நடந்தாலும் நன்றியோ கெட்டதோ தப்போ இருந்தாலும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிறார். ஆராய்ந்த முடியாத காரியங்களும் எண்ணி முடியாத விஷயங்கள் அவரு செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நம்ம நாமத்தை பாடி மகிழ்ச்சிப்படுத்தும். எல்லாம் சேர்ந்து என்னோட பாருங்க, செஞ்ச பார்த்தாங்க எல்லாரும். ஆத்மாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. ஆத்மாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடு ஆத்மாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடு
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. திருமையில் இரக்கங்களாம் மணி நோக்கி தூற்றுகிறார். திருமையில் இரக்கங்களாம் மணி நோக்கி தூற்றுகிறார். வானாளெல்லாம் நன்மைகளாம் வானாளெல்லாம் நன்மைகளாம் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. இளமை கழுது போல புதிதாட்சி மழை விழுந்தார். இளமை கழுது போல புதிதாட்சி மழை விழுந்தார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமே இல்லாம நான் சபையில சைலண்டா கை தட்டு எவ்வளவு சபையை போயிட்டு எல்லாரும் எவ்வளவு ஆவில இறந்து பாடுவாங்க. அப்படி சேர்ந்து பாடுவாங்க. சேர்ந்து கை தட்டி பாடுவாங்க. ஏன்னா அப்போ எனக்கு ஒரு நல்லா இருக்கும்.
உற்சாகமாக இருக்கும். இல்லைன்னா சிலங்க நான் பாட்டுங்கன்னா ஆவியானவர் போயிடுவார், ஹெல்ப் பண்ணாதீங்க. என்ன இவங்க சபையில் ஒன்றுமே இல்லை சிலர் தான் நான் சொல்லிருக்கோம். நல்லா சேர்ந்து கட்டி கிப்பி பாடினா தான் நமக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எல்லா பாட்டையும் நான் பாடுறேன், வெச்சப்பாடை பாட்டு சேர்ந்து பாடுறேன். ஆண்டவர் இல்லைன்னா நம்ம இல்லை, நீங்க மட்டும் இல்லைன்னா அழிந்து போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். ஆரம்பம் மனிதர் என்னை மறந்திட்ட நேரம், ஊரெல்லாம் என்னை தூற்றி திருந்திட்ட நேரம். இந்த பாட்டெல்லாம் நம்மளுக்கு தான். ஆண்டவர் நாம் நிற்பதும் நிர்மூலமாக போதும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. பாடலாம். ஸ்லோ பாட்டு தான், மெலோடி பாட்டு தான். சரி, நம்மளோட சேர்ந்து பாடுறாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா அழிந்து போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா அழிந்து போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா மண்ணுக்கு போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா மண்ணுக்கு போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா அழிந்து போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். ஆரம்பம் மனிதனை மறந்துட்ட நேரம், ஊரெல்லாம் என்னை தூக்கி திருந்திட்ட நேரம். ஆரம்பம் மனிதனை மறந்துட்ட நேரம், ஊரெல்லாம் என்னை தூக்கி திருந்திட்ட நேரம். நான் கலங்கிட்ட நேரம், உள்ள உடந்துட்ட நேரம். நான் கலங்கிட்ட நேரம், உள்ள உடந்துட்ட நேரம். வீரருந்த மர போல சாந்திட்ட நேரம், வீரருந்த மர போல சாந்திட்ட நேரம். நீங்க மட்டும் இல்லைன்னா அழிந்து போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா மண்ணுக்கு போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா மண்ணுக்கு போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். ஊரெல்லாம் உதவும் என்று நினைத்தேனையா, உதவாமல் போகும் என்று ஒதுக்கிட்டாங்கயா. ஊரெல்லாம் உதவும் என்று நினைத்தேனையா, உதவாமல் போகும் என்று ஒதுக்கிட்டாங்கயா. தாயும் தந்தையும் தானையா, தாயும் நீங்கயா, தாயும் தந்தையும் தானையா, தாயும் நீங்கயா. அனிமரமாய் நான் அழுது நிற்கிறேனையா, அனிமரமாய் நான் அழுது நிற்கிறேனையா. நீங்க மட்டும் இல்லைன்னா அழிந்து போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா மண்ணுக்கு போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன், உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா மறைந்து போயிருப்பேன்.
தனிமரமானே மனிதரெல்லாம் இருக்கு தனிமரமானே யாரும் இல்லா மனிதனை போல் அலைந்தேனையா நாங்கள் போன பாதையிலே திரிந்தேனையா யாரும் இல்லா மனிதனை போல் அலைந்தேனையா நாங்கள் போன பாதையிலே திரிந்தேனையா மனம் போன பாதையிலே மாடேனையா மனம் போன பாதையிலே மாடேனையா கண்ணீரோடு உங்கள் சிலுவை வந்தேனையா கண்ணீரோடு உங்கள் சிலுவை வந்தேனையா தனிமரமானே நான் தனிமரமானே மனிதரெல்லாம் இருக்கு தனிமரமானே மனிதரெல்லாம் இருக்கு தனிமரமானே பட்டமரமானே நான் பட்டமரமானே பட்டமரமானே நான் பட்டமரமானே ஜனங்கள் எல்லாம் வருவதற்கும் பட்டமரமானே ஜனங்கள் எல்லாம் வருவதற்கும் பட்டமரமானே தனிமரமானே நான் தனிமரமானே மனிதரெல்லாம் இருந்து தனிமரமானே மனிதரெல்லாம் இருந்து தனிமரமானே உடலில் கிடந்த பாத்திரமாய் ஒதுக்கப்பட்டேனே கல்லப்பட்ட கல்லாக எரியப்பட்டேனே உடலில் கிடந்த பாத்திரமா ஒதுக்கப்பட்டேனே கல்லப்பட்ட கல்லாக எரியப்பட்டேனே அழக இழந்த மலரை போல வாடி நின்றேனே அழக இழந்த மலரை போல் வாடி நின்றேனே மனமுடனே உங்கள் சிலுவை வந்து நின்றேனே மனமுடனே உங்கள் சிலுவை வந்து நின்றேனே தனிமரமானே நான் தனிமரமானே மனிதரெல்லாம் இருந்து தனிமரமானே மனிதரெல்லாம் இருந்து தனிமரமானே பட்டமரமானே நான் பட்டமரமானே பட்டமரமானே நான் பட்டமரமானே ஜனங்கள் எல்லாம் வருவதற்கும் பட்டமரமானே ஜனங்கள் எல்லாம் வருவதற்கும் பட்டமரமானே தனிமரமானே தனிமரமானே மனிதரெல்லாம் செல்லும் தனிமரமானே திசை மாறி போன என்னை தேடி வந்தீரே முகவரியை மறந்த எனக்கு வாழ்வு தந்தீரே திசை மாறி போன என்னை தேடி வந்தீரே முகவரியை மறந்த எனக்கு வாழ்வு தந்தீரே வழியும் சத்தியம் ஜீவனுமே நானே என்றீரே வழியும் சத்தியம் ஜீவனுமா நானே என்றீரே உங்கள் சிலுவை உங்கள் சொந்தம் நீரே என்றீரே உங்கள் சிலுவை உங்கள் சொந்தம் நீரே என்றீரே தனிமரமானே நான் தனிமரமானே மனிதரெல்லாம் இருக்கு தனிமரமானே மனிதரெல்லாம் இருக்கு தனிமரமானே பட்டமரமானே நான் பட்டமரமானே பட்டமரமானே
கல்லும் தமிழ்மரமானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவுனாலே இந்நாள் வரையிலுமாய் நம்மை காத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கரங்களை தொட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? யார் உதவி செய்ய வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். யார் உதவி செய்ய கண்களை மூடி வானத்துக்கு நேராக உங்கள் கைகளை உயர்த்தி உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உள்ளத்தின் ஆழ்ந்திருந்து கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லுவோமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமெல்லாம் நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமெல்லாம் நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. சொல்லுமா? ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. அப்பா, உமது கிருபை பெரியது. ஆம் தகப்பனே,
நாங்கள் உடைக்கப்பட்ட போதெல்லாம், நாங்கள் தடுமாறின போதெல்லாம், நாங்கள் ஒன்றுமில்லாத போதெல்லாம், நாங்கள் பின்மாற்றம் அடைந்த போதெல்லாம் இப்படி கிருபையினால் எங்களை தாங்கிக் கொண்டு மக்கு நன்றி. நாங்கள் உடைந்த போதெல்லாம் எங்களை தேற்றினீரே, மக்கு நன்றி. அது தயவுள்ள அது கிருபையின் எங்களை நடத்தினதே, மக்கு நன்றி. விபத்து நேரிட்ட போது, ஆபத்து நேரிட்ட போது, மனமுடைந்த போது, நாங்கள் உம்மை விட்டு பின்மாற்றம் அடைந்து ஓடி போனோம். நீர் எங்களை அன்போடு அணைத்து எங்களை கடித்துக் கொண்டு எங்களை அடித்தாகிலும் உம் சமூகத்திலே சேர்த்துக் கொண்டு மக்கு நன்றி. உம்மை விட்டு பின்மாற்றம் அடைந்து போகாதபடி, நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எங்களை தாங்கிக் கொண்டீர். மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. எங்களை தூக்கி சுமந்து கொண்டு எங்களை அணைத்துக் கொண்டு மக்கு நன்றி. யார் இந்த உம்மையுடைய தாயின் பாசத்தை போல, உமது தகப்பனின் பாசத்தை போல ஒருவர் ஒரு காலம் ஒருபோதும் எங்களை தேற்றவோ, எங்களை அணைக்கவோ, எங்களை தாங்கிக் கொள்ளவோ முடியாது. நீரே, நீர் மாத்திரமே எங்களை தாங்கிக் கொள்ள நமக்கு நன்றி செலுத்து. கரங்களை தட்டி தேவனை மகிழ்ச்சிக்கலாம். நன்றி மற்ற நன்றி. ஆராதனைக்காக செபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, பரிசுத்தரே, 10,000களில் சிறந்தவரே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, எங்கள் மறைவிடமே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் கோட்டையா இருக்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை நாளிலே கூட கர்த்தாவே சபையாய் சேர்த்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை வாழ்த்து, உம்மை வணங்க, உம்மை நமஸ்கரிக்க நீர் கொடுக்கப்பட்டதான இந்த தருணத்துக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஆராதனையிலே நீர் பிரியப்பட்ட தேவனாய் இருக்கிற அப்படின்னாலும் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஒரு காலத்திலே நாங்கள் கூட ஆமாண்டவரே பட்ட மரமாகவும் எல்லாரும் ஒதுக்கப்பட்ட மரமாக இருந்தது ஆமாண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களை நேசித்து எங்களை எல்லாரும் ஒதுக்கி தள்ளின போதிலும் நீர் எங்களை நேசராய் வந்து, எங்கள் கண்பராய் வந்து, எங்கள் ஆண்டவராய், எங்களுடைய சிநேகிதராய் வந்து எங்களை ஆட்சி, எங்களை தேர்ச்சி, எங்களை உமது உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நாளிலே ஆமாண்டவரே உம்மை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்க, உம்மை அங்கீகரிக்க, உம்மை துதித்து பாடும்படியாய் நீர் கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே இம்மட்டமா எங்களோடு இருந்த தேவன் இனி நடக்கும் காரியங்களிலே நீரே கர்த்தாவே முன்னின்று நடத்தத்தக்கதாக நீரே கிருபை செய்வதாக உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சி பகுதிக்காகவும் சங்கீத பகுதிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய செய்திக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு எந்த மண்டாவை வைத்திருக்கிறீரோ அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பேசுகிற அடியார்களோடு உமது கிருபை இருக்கட்டும். அவர்களை மறைத்து நீர் இடைப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கும் எங்களுக்குமாய் பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் என் கர்த்தரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ராஜாதி ராஜாவாய் இருக்கிற உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாட்சி நேரம், சாட்சி ஏதாவது இருக்குமேனா எழுந்து பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, என்ன பண்ணுறது, அஞ்சலிக்கு நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன், சர்ச்சுக்கு போமா, நீ அங்கே போன எல்லாம் நல்லதாயிடும், உங்களுக்கு ஆண்டவரோட குழந்தை கூட கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஒரு மாதம் 2 மாதமா சொல்லிட்டே இருந்தேன். சரிட்டு அது என்ன பண்ணி சரி வந்து நான் போய் பண்ணிட்டு ஒரு 4 வாரம் போச்சு. சரி, நான் போய் சொல்லிட்டு போனேன். ஞாயிற்றுக்கிழமை கேட்க சர்ச்சுக்கு போனேன். போனோம்மா, போயிட்டு வந்து எங்கள் வீட்டில் எடுத்து சொல்லிட்டு
எங்கள் கூட நான் விடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அப்போ டைவர்ஸ் ஆகுது ஸ்டேஜில் இருந்துட்டு அப்போ இல்லைம்மா நான் போயிட்டு நம்ம அங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே போயிடுச்சு. அங்கேயே சரி ஆகட்டும் அங்கேயே எடுத்துட்டு அப்போ இதான் எனக்கு ஒரு மாரியா டேடி போயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு மாரியா ஆண்டி வந்து எனக்கு ஒரு மாரியா வந்து சொன்னாங்க. சரி நான் போய் ஸ்கேன் கொடுத்தேன் போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அங்கே போய் ஸ்கேன் எடுத்து நான் டாக்டர் சொல்லிட்டு இந்த மாதம் இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. போன வாழ்க்கை சிட்டு கொடுத்தாரு கட்டுது. ஆனால் எப்போ சொன்னாலும் நான் சொல்லுவேன் அஞ்சலிக்கு உன் குழந்தை கொடுப்பாரு கண்டிப்பாக நீ சர்ச்சுக்கு போட்டு ரொம்ப நான் சொல்லுவேன். அதே பிறகு ஆண்டவர் ஏற்றிக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு. அது கொடாது பண்ணி சொல்லுவேன். அப்போ இன்னொரு சார் சொல்கிறேன் என் மகனுக்காக நான் செஞ்சுச்சேன். என் மகனை ஒரு ஆயிடுச்சு 2 வாரத்துக்கு மேலே அடிச்சுட்டு நான் காலு கேன்சர் ஆகிட்டு அவன் ஏதோ மொபைல் பார்த்து சிரிச்சுட்டு இருந்துருக்கான். அதை எப்படி சேர்ந்து ஒரு 4 பேர் அதை சேர்ந்து எதை போட்டு அடிச்சு கீழே தள்ளி அவனு இந்த காலு ஜப்பு வந்து விழுங்குற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. அந்த இதுல யாரும் ஒரு 2 பேர் வெளிக்கி அவனை நீ ஓடிப்பா இன்னும் அவன் சாவடிச்சு போட்டுருவான்னு சொல்லி அந்த இதுல கூட அந்த நோட்டுக்குள்ள லாரி எடுத்து ஓடிட்டு எங்க தூரமா நின்றுருக்கிறான். அப்போ அவனால முடியாத அன்னைக்கு நைட்டெல்லாம் டாக்டர்கிட்ட போறதுக்கு அவன் முடியல. அந்த நோவே அந்த லாரி எடுத்து பயந்துருக்கு. அப்புறம் மறுநாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் வந்து மருதானே கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஜவுல லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்போ அடிச்சிருக்காங்க அவங்க. சரி சொல்லிட்டு எனக்கு தெரியாது அஞ்சுக்கு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு தெரியாது. அப்புறமா ஒரு 4 3 நாள் கிட்ட எனக்கு தெரியும் விஷயம். அப்புறம் நானும் அழுது என் பையன் என்ன செய்யலாம் கஷ்டப்பட்டு சாப்பிடுவான். அவர் திருட்டுல பொய்யில ஒரு சிகரெட் பழக்கையில் ஒரு குடிப்பழம் எந்த பழக்கம் இல்லை. அவன் நல்லா அந்த மாதிரி ஒரு பையன். அவனுக்கு வயிற்றுச்சின்ன நல்லா ஓட்டுறான் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா ஒரு ஆக்டிவ் இருக்கிறான்னு சொல்லிட்டு அது வயிற்றுச்சின்ன அவன் அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சு சரி இப்போ நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு அவனுக்கு அந்த இடத்துலயே அந்த எஃப்ஐஆர் போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் போயிட்டு நாங்கள் இப்போ 3 நாள் ஆச்சு காரில் வர வச்சாங்க. இங்கே இருக்கிறா அது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பெல்ட் போட்டு சொல்லிக்கிறாங்க. பெல்ட் போட்டுருக்கோம் டேப்லெட் கொடுக்குறேன் 10 நாளுக்கு வா டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் ஒரு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணாதே நல்லா ஆகிடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்பா ஆப்ரேஷன் இல்லாத என் பையன் நல்லா பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு எனக்கு எங்களுக்கு பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. நான் வண்டி தான் இருப்போம். நான் வண்டி தான் வேலைக்கு போகணும். நான் வண்டி தான் அந்த சாப்பாடு போடணும் 2 மாதம் வேலைக்கு போகலாம். இப்போ நானும் வீட்டில் இருந்துட்டாக்கா என்ன பண்ணுறது என்னால் முடியல. இந்த ஆப்ரேஷன் நல்லா ஆகிடும்னு சொல்லிட்டு ஏசப்பட வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எங்கள் உங்களுக்காக என்னால் முடியல சொல்லிட்டு முடியல அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாரும் என் பையனுக்காக வேணும். தயவுச்சு அவர் வல்லவராக இருந்தார். இதுதான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அவர் தூக்கி சுமக்கும் பொழுது அது சுகம் பெரிதா. அல்லேலூயா. தேவன் ஆத்மாவிற்கு கர்த்தர் பெரியவர். அவர் கிருபையும் மகா இரக்கம் உள்ளவர். ஒரு நொடி பொழுது கோபப்பட்டேன். நான் மிகுந்த இரக்கங்களினால உன்னை சேர்த்து அல்லேலூயா. கோபம் ஒரு நொடிதான். நான் இரக்கம் மிகுந்தது. தேவ இரக்கத்தினால் அவரை அணைத்துக் கொள்வாராக. அந்த குடும்பத்திற்காக தேவனுக்கு நன்றி. இதுபோல அவங்களுடைய பேத்தி அஞ்சலி சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்றினார். ஏன்னா திருமணமாகி ஏறக்குறைய ஒரு 4-5 வருடங்கள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போதும் இவங்களை வச்சுக்கிட்டு இது வாழ்ந்தது போதும், வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் பெரியவர் இல்லைங்களா. அவர் மகா இரக்கம் உள்ளவர். அப்படி புறக்கணிக்கப்பட்டு கொஞ்ச நாள் பிரிந்தே வாழ்ந்தாங்க. என்ன சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் அவங்க பிரிஞ்சே வாழ்ந்தாங்க. ஆனாலும் கர்த்தருடைய தயவு அவன் மீது இருந்து மறுபடியும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ, அந்த குடும்பம் அந்த வாழ்க்கை கட்டப்பட, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கான தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவருடைய வாழ்க்கை மீண்டுமாய் கட்டப்பட்டு அதை நிலைநிற்க தேவன் தயவு செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக எங்கள் மாமியை நாங்கள் சந்திக்க போயிருந்தோம். அவங்க பேர்
மகளுடைய பேர் வந்து பெரியான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டாங்க. கர்த்தர் பெரியவர், அவர் இரக்கமுள்ளவர், அவருடைய தயவு மிக பெரியது. அந்த குழந்தைக்கு ஒரு ஏற்ற வேலையில கர்ப்பக்கனி கிடைக்க, அவருடைய குழந்தை பாக்கியம் பெற கர்த்தர் தயவு செய்யும்படியா அவருக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அடியனுக்காகவும் அடியனுடைய குடும்பத்திற்காகவும் மகளுக்காகவும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அவங்க அநேக சிகிச்சைக்குள்ளாக போய்கொண்டிருக்காங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி. இந்த மாத்திரை மருந்தான எடுக்க வேண்டிய காரியங்கள்ல கர்த்தர் அவங்களுக்கு தொடர்ந்து சுகம் கொடுத்து ஒரு பெரிய ஆப்ரேஷன். உண்மையிலே அவங்க இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரமே. அவருடைய கிருபை இல்லைன்னா இன்னைக்கு என்னுடைய மகள் இங்க இல்லை. கர்த்தர் அவள் மீது வைத்த தயவிற்காக, அவளுக்கு பாராட்டின கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய தயவினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் அவர் சிறிதாய் கடித்துக் கொண்டாலும், பெரிதான இரக்கங்களினாலும் பெரிதான தயவினாலும் அவர்களை சேர்த்துக் கொண்டிருக்க, எங்களை சேர்த்துக் கொண்டதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஊழியத்திற்காக, ஊழியரின் குடும்பங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் முன் வரும்படி அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பேசும்போது நான் எப்பவுமே சொல்லுவீங்களா, ஆக்னி ரோட்ல சாந்தியக்கான ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கிட்ட அநேக காரியங்களை நாங்கள் பேசுவோம், பகிர்ந்து கொள்வோம். அவங்க தான் இந்த ஊழியத்திற்கு எனக்கு சாட்சியா இருக்கிற ஒரு நபர். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களை அவங்களோடு பகிர்ந்து இருக்கிறேன். அநேக காரியங்களை அவங்களோடு கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா சாட்சி ஒருத்தர் வேண்டும். சாட்சி இல்லாத எந்த ஒரு காரியமும் நடக்காது. கர்த்தர் ஒரு காரியத்தையும் சொல்லாமல் செய்வதும் கிடையாது, இல்லைங்களா? அப்படி இருக்கு. கர்த்தருடைய கரம் அடியார்களை எவ்விதமாய் நடத்தினது, எவ்விதமாய் அவர் எங்களை இந்த ஊழியத்துக்கு அழைத்தார் என்கிற பெரும்பாலான காரியங்கள் அவங்களோட பேசியிருப்பேன். அவங்க கூட பேசும்போது ஒரு சொன்னாங்க, ஐயா, சபைக்காக நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் ஐயா. அப்படி இல்லைன்னா ரொம்ப நெருக்கடி ஊழியர்களை சந்திப்பாங்க. நீங்க சபையில சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கும்படியா சொல்லுங்க அப்படின்னு. சொல்லலாம் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா சொல்லும்போது அதுக்காக வாரப்பட்டு ஜெபிக்கிற போது அது ஜெபம் இன்னுமாய் ஊழியர்களை பலப்படுத்தும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஒரு அழைக்கப்பட்டான்னா, ஒருவர் தெரிந்து கொள்ளப்பட்டான் என்று சொன்னா அவளுக்கு அநேக துன்பங்கள் வருமா, அநேக பாடுகள் வரும். ஏன் அப்படின்னு கேட்டா, அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்படி செய்கிற போது அவன் நிலைத்திருந்தாதானே அந்த காரியம்லாம் நடக்கும். அவன் விழுந்து போகணும், அவன் அந்த அழைப்புல நிற்க கூடாது என்று சொல்லி அநேக துன்பங்கள், அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகளை பிசாசானவன் கொண்டு வருவான். அப்ப அந்த பிரச்சனைகள் இருந்து, அந்த பாடுகள் இருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மை தாங்கணும், அவர் நடத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுமா? ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். குறிப்பாக உங்களுக்காக ஒரு ஊழியரை நிறுத்தி வைத்து இருக்கும் போது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்கள் மீது விழுந்த கடமை. ஆமா, எல்லாருக்காக ஊழியக்காரன் ஜெபிக்கிறான். ஊழியக்காரனுக்காக யார் ஜெபிப்பான்? இல்லைங்களா? மாதவன் போன் கொஞ்சம் கட் பண்ணுங்க. தயவுசெய்து சபைக்குள்ள வந்தீங்கன்னா போன சைலண்ட்ல போட்டுருங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணுங்க. பெஸ்ட். எல்லாருக்கும் தெரியணும், நீங்க சண்டேனா 10 to 12 o'clock நீங்க கிடைக்க மாட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும், இல்லைங்களா? கட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிடணும், ஆஃப் பண்ணிடணும். யார் சண்டைக்கு வந்தாலும் கர்த்தருக்கு உள்ளதாக இருக்க முடியாது. ஆமென். ஒரு எமர்ஜென்சி ஓகே, ஆனா பெரும்பாலும் போன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்கணும். சரி, கவனிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகா பெரியது. சரி, இந்த எபேசியர் எழுதின சரி சங்கீதம் 62 இல்லைங்களா? லாஸ்ட் வீக் 61 படிச்சோம். இந்த 62 எடுத்து வாசிக்கலாம். 62 சங்கீதம் 61 படிச்சோம். இப்ப 62 படிக்கணும். 62 வாசிக்க வேண்டும்.
எழுதப்படும் சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சந்தரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே, தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, இக்காலத்தில் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதீர்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீர்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உன்னுடையது. ஆண்டவரே, தேவரே, அவன் செய்கைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறேன் என்பதே. ஹல்லேலூயா. நல்லா இருக்குங்களா? இந்த வசனத்தை தியானிக்கலாமா? ஆக்சுவலா இந்த நாள் எபேசியர் 1ஆம் அதிகாரம். ஆனால் எனக்கு இன்னும் இந்த வசனம் ரொம்ப அப்படி நம்ம வாடிக்கைக்கு ஏற்ற மாதிரியே இருக்குங்களா? சங்கீதம். சரி, சங்கீதத்தை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 10லிருந்து கடைசி வரை வாசிக்க கேட்போம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஹல்லேலூயா. மேலும் கிறிஸ்துவின் மேலும் முன்னே நம்பிக்கை இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அளித்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த தத்துவத்தின் வல்லமைப்படியே
விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் இதென்றும் நீங்கள் அறியபடிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைகளுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்த தத்துவத்துக்கும் இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே நம்முடைய வலது பாசத்திலே உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? உண்மையிலே இந்த ஒரு பெரிய ரகசியம், இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக ஹல்லேலூயா. வாசிங்க முதல் வசனம், 10வது வசனம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தை ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பாருங்க, தமக்குள்ள தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தை என்ன பண்ணாரா? எங்களுக்கு அறிவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை நமக்கு அவர் நமக்கு ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார் இல்லைங்களா? அந்த தீர்மானத்தை நமக்கு அவர் தயவினால அறிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மீது தயவுள்ளவருங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம். ஆமா, இங்க பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகள் பெற்றெடுக்கும் போது உங்க பிள்ளைங்க மேல ஒரு ஆசை வச்சிருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் இல்லைங்களா? அதை போல ஆண்டவர் நம்ம மேல ஒரு சித்தம் வச்சிருப்பாரா? அத அவரு நமக்குள்ள வச்சிருந்தத அவர் தயவுல நமக்கு என்ன பண்றாரா? வெளிப்படுத்துறாரா, சொல்றாரா. என்ன சொல்லி, மகன் உன் மேல இருக்கிற ஒரு பிளான் வச்சிருக்கிற, நீ இப்படி எல்லாம் வந்தன்னா இப்படி எல்லாம் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆண்டவர் அவருக்குள்ள ஒதுக்கி வச்சிருந்தத நமக்கு என்ன பண்றாங்க? சொல்றாங்க. ஹல்லேலூயா. உண்மையிலேயே அவர் எவ்வளவு இருக்க முடியும் அப்படின்னா, எத்தனை தயவுள்ளவர்ல நமக்குன்னு ஒரு பிளான், நமக்குன்னு ஒரு சித்தம் அவர் வைத்து இருக்கிறாரா? அதை நமக்கு எப்படி வெளிப்படுத்துறாரா? அவர் தயவுல வெளிப்படுத்துறாரா? வாசிங்க அடுத்த வசனம். மேலும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருந்த நாங்கள், பாருங்க, கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இது எதற்கு அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்ம முன் குறித்திருக்கிறதுனாலதான் நீ நான் என்ன பண்றோம்? சபையில இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு காத்தால ஒரு செய்தி வந்துச்சு, இந்த மாதிரி சகோதரர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. நான் சும்மா நார்மலா எப்பவும் பெரும்பாலும் நான் யூடியூப்ல பாவம், இது ஃபேஸ்புக்காக வாட்ஸ்அப்லாம் பார்க்க மாட்டேன், பெரும்பாலும் ஜாஸ்தியா பார்க்க மாட்டேன். எப்பவாவது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்ப்பேன், அவ்வளவுதான். இன்னைக்கு எதுவும் பார்க்கணும்னு தோணுச்சு, டக்குன்னு தரனா இந்த மாதிரி போட்டோ போட்டு எல்லாரும் இந்த தண்ணீர் விடுற பொம்மால போட்டுருக்காங்க. ஏன்னா இவரு நல்லா இருக்கிறாரு, ஒரு உடம்பு சரியில்லை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி ஓப்பன் பண்ணி உள்ள போனா மறித்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. என்னப்பா அது நல்ல மனுஷனாச்சு, அவரும் கார்பெண்டர் வேலை செய்யறவரு.
பெரும்பாலும் நம்ம பார்த்த வரைக்கும் நல்ல மனுஷன் தான், உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கலாம். பட் ஆனா நம்மளுக்கு நல்ல மனுஷன் தான், நல்லா மரியாதை கொடுப்பாரு, நல்ல பேசுகிற மனுஷன், உழைப்பாளி, குடும்பத்திற்காக ஓடுகிற ஒரு மனுஷன். என்னப்பா அது அப்படி சொல்லி சரி தள்ளி பார்த்தா அது மாதிரி ஆயிடுச்சுங்க, உடம்பு சரியில்லாம நாங்கள் ஏறக்குறைய ஒரு 2-3 மாசமா உடம்பு சரியில்லை, கடந்த 10 நாள்ல ரொம்ப முடியாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி நான் யோசிச்சேன், சரி கிளம்பி போயிடலாமா? இல்லை இல்லை, ஒளியும் முக்கியம். இது என்ன இருந்தாலும் இதை முடிச்சுட்டு பத்திரம் நம்ம எங்க வேணா போகலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டு சரி ஸ்தோத்திரம் தயவுச்செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகள் மட்டும் வாட்ஸ்அப்ல நம்ம மெசேஜ் பண்ணிட்டு சரி சபைக்குள்ள கடந்து சொன்னாங்க. இப்போ அவருடைய தயவு நம்ம இது எப்படி இருக்கிறதா மிகுந்தா இருக்குது. நீயும் நானும் இங்க இருக்கிறோம் சொன்னா அவருடைய தயவு தான். அவர் முன் குறித்ததுனால தான் நீயும் நானும் என்ன பண்ணியிருக்கோம், இங்க இருக்கிறோம். ஒருவேளை ஒரு கொஞ்சம் முகத்தை அப்படி திருப்பி இருந்தாருன்னா நம்ம இல்லை. அமே வாசிங்க. நீங்களும் உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு பாருங்க. நீங்களும் என்ன பண்ணுமா, உங்க ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. அல்லேலூயா. நம்மளுக்கு ரட்சிப்பு எது? வேத வசனம், சத்திய வசனம். ரட்சிப்பு ஆகிய சுவிசேஷத்தை சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பாருங்க. நாம் விசுவாசிகள் ஆகிற போது, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். என்ன சொல்லி அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். நிச்சயமா அவர் வாக்குத்தத்தம் பண்ணி தான் நம்மளை நான் உனக்கு இது செய்யறமா அப்படின்னு சொல்லி உனக்கு ஆணையிட்டு கொடுத்த பிறகுதான் உன்னை அழைக்கவே செய்கிறாங்க. சரிங்களா? வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் பாருங்க நமக்கு என்ன இருக்கா? பரிசுத்த ஆவியே நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லைங்களா? வாசிங்க. பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டவர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தமானவர்களுங்க? கிறிஸ்துவுக்கு, ஆவியானவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு புகழ்ச்சியா இருக்கணுங்க? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அவருக்கு மகிமை, அதுல நம்ம புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா. நீ மீட்கப்படுகிறது எதுக்கு? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு புகழ்ச்சியா, அவருக்கு புகழ்ச்சியை சேர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மீட்கப்படுகிறோம். அல்லேலூயா. வாசிங்க. என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்திற்கு அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். வாசிங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் நமக்கு என்ன இருக்கணுமா? அன்பு இருக்கணுமா? அதுக்கு மேல வசனம் சொல்றது. வாசிங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல உங்கள் விசுவாசத்தையும். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கிறோம்? எப்படியான விசுவாசம் வைத்திருக்கிறோம்? கர்த்தருடைய விசுவாசம் இருக்கிறீங்களா? அவர் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் இருக்கு இல்லைன்னா அது ஒருபோதும் அசைக்கப்படக்கூடாது. பில்டிங்கு நம்ம கட்டுறோம், குடிசை போட்டா பிரச்சனை இல்லை. ஆனா காத்து வந்தா என்ன பண்ணும்? அடிச்சு தூக்கி போயிடும். குடிசைக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்காது. காத்து வந்தா என்ன ஆகுது? அடிச்சு கொண்டு போயிடும். ஒரு வீடு கட்டுனா அஸ்திவாரம் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா அந்த வெயிட் தாங்காது.
ஒரு பில்டிங் பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டணும், அதுக்கு அஸ்திவாரம் எப்படி இருக்கணும்? இன்னும் உறுதியா இருக்கணும். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, கல் பில்டிங் கட்டுற அளவுக்காவது அந்த பவுண்டேஷன் என்னவா இருக்கணும்? அஸ்திவாரம் உறுதியா இருக்க வேண்டும். அப்போ அந்த அஸ்திவாரம் உறுதியா இருக்கும் பொழுது நாம் என்னவாகிறதுல அசைக்கப்படுகிறது இல்லை. அது போல இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்களுடைய விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும். அது எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும்னா, மரணம் வந்து வாசல்ல நிற்கும். ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது? அதை பார்த்து பயப்படக்கூடாது. மரணம் வாசல்ல வந்து நிற்கும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே வரும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? அப்போ உறுதியாக அந்த உறுதியை அவர் மீது வைத்திருப்போமேனா நாம் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். ஒரு நாளும் என்னடா வரட்டும், ஐயோ ஐயா என்னால ஏச்சு நடக்க கூட முடியலையா, ரொம்ப கடுமையா, நான் என்னாகுமோ ஏதாகுமோ, எனக்கு உதவி செய்யறது கூட யாரும் இல்லை, கூப்பிடுறது கூட யாரும் இல்லை. சாரளமா நீங்க ஒரு டைம் சொன்னாங்க. நான் நினைச்சேன் நான் செத்துருவேன்னு நினைச்சிட்டேன். நான் ஏசப்பா என்னை இப்படி அனாதியா சாக விட்டுறாதீங்க கதறினேன். கடவுள் எனக்கு உயிரை கொடுத்தார், சுகப்படுத்தி என்னை நடத்திட்டார், என்னை வாட வச்சிருக்கிறார். நமக்கு என்ன கூப்பிடுற குரலுக்கு யாராவது வந்து நிக்கிறதுக்காக யாராவது வந்துருக்குறாங்க, அவங்களுக்கு அது கூட இல்லை. கூப்பிட்ட உதவி செய்யறது கூட யாரும் வீட்டுல இல்ல. விழுந்தாலும் அவங்க தான், ஏஞ்சாலும் அவங்க தான். எப்படி அந்த கரம் அவர் மீது அந்த அஸ்திவாரம் அப்படி நின்னா ஒருபோதும் அந்த பில்டிங் என்ன ஆகுதுல அசைக்கிறது. வாசிங்க. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆகிய தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினால நமக்கு உண்டாயிருந்த நம்பிக்கை என்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் அல்லேலூயா. இது பாருங்க என்ன ஒரு ரகசியம் இருக்குது. நான் கேட்கும் போது கூட அவ்வளவு ஆழமா தெரியலங்க. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. தாம் நம்மை அழைத்ததினால பாருங்க, அவர் நம்மை அழைத்ததுனால நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? எது இன்னது இப்படிப்பட்டது என்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்க? மகிமை வேற, மகிமையில ஐஸ்வர்யம். அல்லேலூயா. மகிமை மேல மகிமை, மகிமையின் மேல மகிமை, கிருபையின் மேல கிருபை, அப்படி மகிமையின் மேல மகிமையின் ஐஸ்வர்யம் வேற. அல்லேலூயா. இப்போ சம்பளம் கொடுக்குறோம்னு வச்சுங்க, அந்த சம்பளத்துக்கு இரட்டிப்பான சம்பளம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அது 100 மடங்கா கிடைச்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அது போல இது மகிமையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. வாசிங்க. தாம் கிறிஸ்துவை
மரித்தோரிலிருந்து எழுப்பி, பாருங்க யார? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய யாரிடத்துலங்க? பாருங்க, இயேசு கிறிஸ்துவினிடத்துல செய்யப்பட்ட வல்லமையின் காரியங்கள் இருக்குறீங்களா? இயேசு எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்தார். இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்தார். எண்ணி முடியாது, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார் இல்லைங்களா? அவருடைய வல்லமையின் மகத்துவமான காரியங்களை பார்க்கிறோம். வாசிங்க, நம்மிடத்தில் என்ன பண்றாரா? வல்லமையின்படி விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு ஹல்லேலூயா பிரகாசமுள்ள என்ன வேணுங்க? நம்ம கண் எப்படி இருக்கணும்? பிரகாசம் உள்ளதா. அது பிரகாசமா இருக்கும் பொழுது அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையின் காரியங்களை நாம் என்ன பண்ணலாமா? காண முடியும். வாசிங்க, மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் இம்மையில மாத்திரம் அல்லங்க, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு என்ன பண்றாரா? இயேசு கிறிஸ்துக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படித்தார். எல்லாவற்றையும் அவருக்கு மேல எதுவுமே இல்லை, அவருக்கு உயர்வா எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. வாசிங்க, முடியல. எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா. எந்த சபைக்குங்க? எந்த சபைக்கு? இந்த சபைக்கு, இந்த சபைக்கு, இந்த சபைக்கு, இந்த சபைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரா? மேலாக உயர்த்தி அவரை தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உண்மையிலே இனி வருகிற ஒவ்வொரு நாளும் நான் சொன்னது போல கடந்து வாங்க சொன்னீங்களா? நீங்க வேணா ஒரு டைரியா போட்டு வச்சுக்கலாம். வருகிற ஒவ்வொரு நாளும் நம்ம பட்ட பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் நெருக்கடிக்கும் நிகராக நம்மளை என்ன பண்ணுவார? ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படட்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். எழுந்து நிற்கும்போது ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை எடுக்கப்படும். அவரை எழுந்து நிற்கலாம். ஸ்துதி. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே
நேசிக்கிறேன் உண்மை தானே ஐயா இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா உம்மை தானே செய்யா நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா உம்மை தானே செய்யா உம்மை தானே செய்யா ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனா என் வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா உம்மை தானே செய்யா உம்மை தானே செய்யா. அல்லேலூயா. கண்களை மூடி வாதி நாம் மகிழ்ச்சி பசுபில் போஸ்கோ ஜான்ஸ்கோவர் கடைசியாக சொல்லி முடிக்கும்படியும் கோல் அழைக்கிறது. நன்றி ராஜ். சர்வ வல்லமையுள்ள தேவனே நன்றி ராஜ். அப்பா பிதாவே அப்பா இருக்கிறவரே பரலோகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவரே 7 குத்துகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிறவரே 7 சிம்மங்களை கையில் உடையவரே அப்பா ஆதிய மண்டபமானவரே அல்பாவுமானவரே உமை ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆயுஷ் நாட்கள் கூட்டி கொடுத்தீரு உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி மகிமை கனம் எல்லாம் உங்களுக்கு ராஜா. இந்த நாளிலே அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே மகிமையாக இறங்கி வந்து ஆண்டவரே அப்பா எங்களோட பாட்டு பாடும்போது அப்பா வார்த்தைகள் கொடுக்கும்போது ஆண்டவரே எங்களோட இடைப்பட்டீர் அப்பா. அப்பா காணிக்க பகுதிக்காகவும் சாட்சியம் பகுதிக்காகவும் இன்னும் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நடக்க வேண்டிய எல்லா விதமான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏதோ வந்திருந்தவர்கள் தகப்பனே ஒரு முறை திரும்ப போகாதபடி ஆண்டவரே அப்பா உங்களுடைய ரத்தத்தினால் ஆண்டவர் கழுவப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரின் தேவைகளை ஆண்டவரே நீங்க சந்தித்து தகப்பனே இன்னும் நடக்க வேண்டிய நாட்கள் ஆண்டவரே 6 மாதங்கள் ஆண்டவரே அவரை நடத்தி தகப்பனே சந்தோஷ சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து தகப்பனே கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட்டு அப்பா ஒரு புது உற்சாகத்தோடு புது மான் கால்களை போல அப்பா காண்டாமல் ஒப்பான மான்களப்பா அப்பா பலத்தை கொடுத்து அவங்களுக்கு ஆண்டவரே புதிய நாட்கள் ஆண்டவர் நினைக்க வேண்டாம் என்று சொல்லிடுறப்பா. இப்படியாக இந்த ஜனங்கள் வந்து ஜனங்கள் விரும்பலே போகாதபடி அப்பா அவங்க எல்லாம் நினைக்கிற காரியங்கள் ஆண்டவரே 30, 60, 90 நடத்தி ஆண்டவரே அவர் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே ஏற்படுகிற மகனுக்கு இப்ப இறப்பு தகப்பனே அந்த ஆபரேஷன் தகப்பனை முடித்து அப்பா அந்த மகளுக்கு தேவையான தகப்பனை பணம் அப்பா வெள்ளத்தை கொடுத்து ஆண்டவரை மனுஷனை கொடுத்து அப்பா இன்னும் கியூர் ஆகி தகப்பனே அந்த மகள் வாழ்நாளே அப்பா நீங்க இன்னும் நடத்திப்போ கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இதோ மறுத்து போன மகனுக்காக ஜெபிக்கிற ராஜா அந்த மகனுடைய வாழ்நாள் அப்பா நீ நிறைவேற்ற ராஜா. இதோ மகனோடு இடைப்படுங்கிறப்பா போகும்போது வரும்போது அப்பா அந்த இடத்தில் ஆண்டவரை நல்லபடியாக அடக்காத செய்து அப்பா
எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அதன் மூலியமாக அப்பா வாழ்நாளே தகப்பன பயத்துடன் நடக்கத்துடன் வாழத்தக்கதாக கர்த்தருக்கு பயப்படத்தக்கதாக அதிசயத்தை அற்புதம் செய்யும்படியாக அப்பா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்களே பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் இன்றும் என்றும் நம்மோடு பரிசுத்தவான்கள் அவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் and amen. God bless you, church. Praise the Lord. Hallelujah. Shalom.